வணக்கம். மிதுனம் ராசி நேயர்களே, காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுக்கு அதிக மனக்கவலைகளையும் மன வேதனைகளையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். காதல் என்பது உணர்வு பூர்வமான உறவுகள்ல மிதுனம் ராசினர் தங்களின் ஆன்மாவையே அர்ப்பணிக்கக்கூடியவங்க. ஆனா காதல் வாழ்க்கை உங்களுக்கு பல நேரங்கள்ல ஏமாற்றத்தையும் கண்ணீரை மட்டுமே பரிசா தந்திருந்திருக்கும். உங்களை உண்மையா நேசிக்காம தங்களின் சுயநலத்திற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மட்டுமே உங்களை பயன்படுத்தி கொண்டவங்களிடையும் உங்களுடைய தூய்மையான காதலை கொடுத்து ஏமாற்றி இருந்திருப்பீங்க. நீங்க காட்டிய அதீத பாசமும் அக்கறையுமே அவங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். அல்லது அவங்க தங்களின் தகுதிக்கு ஏற்ற வேறு ஒருவரை தேடி உங்களை நடுவழியில் கைவிட்டும் சென்றிருந்திருக்கலாம். அந்த பிரிவும் ஏமாற்றமும் உங்கள் இதயத்தை நொறுக்கி காதலின் மீதும் இணக்கமான உறவுகளின் மீதுமே ஒரு வெறுப்பை உங்களுக்கு உண்டாக்கி இருந்திருக்கலாம். பல இரவுகள் அழுது தீர்த்த வடுக்கள் இன்று உங்க மனசுல அப்படியே தான் இருந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களை உண்மையா நேசிக்காம உங்களுடைய சுயநலத்திற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மட்டுமே பயன்படுத்தி கொண்டவங்களுடைய உங்க தூய்மையான காதலையும் கொடுத்து ஏமாண்டு இருந்திருப்பீங்க. நீங்க காட்டிய அதீத பாசமும் அக்கறையும் தான் அவங்களுக்கு சலிப்பையே ஏற்படுத்தி இருந்திருக்கும். இல்லைன்னா அவங்க தங்களோட தகுதிக்கு ஏற்ற வேறு ஒருவர் தேடி உங்கள் நடுவழிலையும் கைவிட்டு சென்றிருக்கலாம். இதனாலேயும் நீங்க பல இரவுகள் அழுது தீர்த்த வடுக்கள் இன்றுமே உங்க மனசுல அப்படியே தான் இருந்திருந்திருக்கும். மற்றவர்களுக்காக தன்னையே இருந்த நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் மற்றவங்களுடைய நன்மைக்காகவுமே இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை நீங்களே அழித்து கொண்ட தருணங்கள் ஏராளமாக இருந்திருந்திருக்கும். குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக உங்களின் சொந்த விருப்பங்கள், கனவுகள், உடல்நலம் என அனைத்தையுமே தியாகம் செய்திருந்திருப்பீங்க. எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் உங்களுக்கான நேரத்தை நீங்களே வாழ்ந்ததே இல்லை. ஆனா இறுதியில நீங்க உணர்ந்து என்னவென்றால் யாருக்காக நீங்கள் உங்களை ஒரு பொறுப்பாகவோ மதிக்கவில்லை என்பதுதான். நீங்க என்ன எனக்காக செய்தாய் என்ற ஒரு வார்த்தை உங்கள் தியாகங்களை எல்லாம் சுக்குநூறாவே ஆக்கியிருந்திருக்கும். மற்றவங்களுக்காக நீங்க ஓடி ஓடி உழைத்து இறுதியில உங்களிடம் எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையான நிலையை நீங்க அடைந்திருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. அது நீங்க மற்றவங்களோட மகிழ்ச்சிக்காகவும் மற்றவங்களுடைய நன்மைக்காகவுமே இருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை நீங்களே அழித்து கொண்ட தருணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன் உங்களுடைய சொந்த விருப்பங்கள், கனவுகள், உடல்நலம் என அனைத்தையுமே நீங்க தியாகம் செய்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா இறுதியில நீங்க உணர்ந்து என்னவென்றால் யாருக்காக நீங்க உங்களை இழந்தீங்களோ அவங்களும் உங்களை ஒரு பொருட்காகவே மதிக்க மாட்டேந்திருப்பாங்க. நீ என்ன எனக்காக செய்தாய் என்ற ஒரு ஒற்றை வார்த்தையில உங்க தியாகங்கள் எல்லாத்தையுமே சுக்குநூறாவே ஆக்கியிருந்திருப்பாங்க. அவசர முடிவுகளால் வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருந்திருக்கும். புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு சிந்தனை வேகம் மிக அதிகமாக இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல அந்த வேகம் அவசர முடிவுகளை மாறி உங்களை ஆபத்துல தள்ளி இருந்திருக்கும். தீர விசாரிக்காம உணர்ச்சி வசப்பட்டு அவசரமா எடுத்த தொழில் முதலீடுகள், வேலை மாற்றம் அல்லது தவறான மனிதர்களுடன் வைத்து கொண்ட தொடர்பு உங்களுக்கு பெரும் இழப்புகளை கொண்டு வந்திருந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே என்று நீங்க பின்னாளில் வருந்தும் அளவிற்கு அந்த முடிவுகள் உங்களை பாய்த்திருந்திருக்கும். கோபத்தில் அல்லது அதீத நம்பிக்கையிலேயோ நீங்க எடுத்த சில முடிவுகள் விளைவுகளை இன்று வரை நீங்க அனுபவித்து வர நேரிட்டிருந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க சில நேரங்கள்ல வேகம் அல்லது அவசர முடிவுகளால மாறி உங்களை ஆபத்திலே தள்ளியிருந்திருப்பீங்க. நீங்க தீர விசாரிக்காம உணர்ச்சி வசப்பட்டு அவசரமா இருக்கிற தொழில் முதலீடுகள், வேலை மாற்றம் அல்லது தவறான மனிதர்களோடு வைத்து கொண்ட தொடர்புகள் உங்களுக்கு இழப்பையும் கொண்டு வந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க கோபத்திலேயோ அல்லது அதீத நம்பிக்கையிலேயோ நீங்க எடுத்த சில முடிவுகள் விளைவுகளை என்றுமே நீங்க அனுபவித்து வர நேரிட்டு இருந்திருக்கலாம். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உறவுகள்ல நெருக்கம் அதிகரிக்கும். கடந்த காலங்கள்ல உங்களை தப்பா புரிந்து கொண்டு உங்களை விட்டு தூரமா சென்ற சொந்த பந்தங்கள், மாமன், மைத்துனர் மற்றும் பங்காளிகள் யாவருமே இப்போது தங்கள் தவற உணர்ந்து உங்களிடம் மீண்டும் நெருங்கி வருவாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல
உங்களை முன்னிறுத்தி மதிப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உறவினர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு கிடைக்கும். இரத்த பந்த உறவுகளிடையே இருந்த பூர்வீக சொத்து சிக்கல்கள் சுமூகமா பேசி தீர்க்கப்படும். உறவுகளுக்குள்ள இருந்த கசப்புணர்வுகள்லாம் நீங்கி நீங்க ஒருவருக்கொருவர் துணையா நிற்கும் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாக போகுது. இது உங்க சமூக வட்டமும் பலப்பட போகின்றது. அதாவது உங்களை விட்டு புரிந்து கொள்ளாம தூரமா சென்ற சொந்த பந்தங்கள் அனைத்துமே மாமன் மைத்துனன் மற்றும் பங்காளிகள் எல்லாருமே இப்போ தங்கள் தவறெல்லாம் உணர்ந்து உங்களிடம் மீண்டும் நெருங்கி வருவாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல உங்களை முன்னிறுத்தி மதிப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உறவினர்கள் மத்தியில பெரும் வரவேற்பும் இருக்க போகிறது. ஒருவருக்கொருவர் துணையா நிற்கவும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. பயணங்கள் நன்மையை தரப்போகின்றது உங்களுக்கு. ஆன்மீக பயணங்களோ அல்லது தொழில் நிமித்தமான பயணங்களோ இந்த காலகட்டத்துல நீங்க மேற்கொள்ளும் அனைத்து பயணங்களோ உங்களுக்கு நன்மையிலேயே முடியும். குறிப்பா வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்தவங்களுக்கு அதற்கான விசா மற்றும் இதர ஆவணங்கள் மிக எளிதாக கிடைத்து பயணம் கைகூடும். தொழிலுக்காக நீங்க மேற்கொள்ளும் பயணங்கள் மூலியமா புதிய ஆர்டர்களும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் கிடைத்து லாபம் பெற போறீங்க. குடும்பத்துடன் செல்லும் சுற்றுலா பயணங்கள் உங்க மனசுக்கு புத்துணர்ச்சியும் குடும்ப உறுப்பினர்களிடையே கூடுதல் மகிழ்ச்சியுமே அள்ளித்தரப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க மேற்கொள்ற அனைத்து பயணமே உங்களுக்கு நன்மையில் தான் முடிய போகுது. குறிப்பா வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல வேண்டும் என்று நீங்க நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் அதற்கான விசா மற்றும் இதர ஆவணங்கள் மிக எளிதாகவே கிடைத்து பயணம் கைகூட போகுது உங்களுக்கு. நீங்க தொழிலுக்காக நீங்க மேற்கொள்ற பயணங்கள் மூலியமா புதிய ஆதரவுகளும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் கிடைத்து லாபம் பெற போறீங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களிடையே கூடுதல் மகிழ்ச்சியும் அள்ளித்தர போறீங்க. மனக்குழப்பங்கள் உங்களுக்கு விலகப் போகின்றது. கடந்த சில நாட்களா அல்லது மாதங்களா உங்களுடைய மனசுல இருந்து வந்த தேவையில்லாத பயம், பதற்றம், தூக்கமின்மை மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் எல்லாமே இருந்த கிரக மாற்றத்தால சூரியனை கண்ட பனி போல விலகி ஓட போது. மனசுல ஒரு புதிய தெளிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்க போது. என்னால் எதை சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேலோங்க போது. மன அழுத்தம் நீங்கி ஆன்மீகத்திலையும் தியானத்திலையும் உங்கள் மனம் ஈடுபடும். தெளிவான சிந்தனை இருப்பதால குழப்பங்கள் இன்றி காரியங்கள்ல செம்மையாக செய்து முடிப்பீங்க. நீங்க முகத்துல ஒரு புதிய பொலிவும் சாந்தமும் உங்களுக்கு உண்டாக போகின்றது. அதாவது உங்களுடைய தேவையில்லாத பயமும் பதற்றமும் தூக்கமின்மை மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் எல்லாம் கிரக மாற்றத்தாலேயும் சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடப் போகுது. மனசுல ஒரு புதிய தெளிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. மன அழுத்தம்லாம் நீங்கி ஆன்மீகத்திலையும் தியானத்திலையும் உங்கள் மனம் ஈடுபட போகின்றது. அது கூட உங்க முகத்துல ஒரு புதிய பொலிவும் சாந்தமும் உண்டாக போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுமூகமா பேசி தீர்க்கப்படும். உறவுகளுக்குள்ள இருந்த கசப்புணர்வுகள்லாம் நீங்கி நீங்க ஒருவருக்கொருவர் துணையா நிற்கும் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாக போகுது. இது உங்க சமூக வட்டமும் பலப்பட போகின்றது. அதாவது உங்களை விட்டு புரிந்து கொள்ளாம தூரமா சென்ற சொந்த பந்தங்கள் அனைத்துமே மாமன் மைத்துனன் மற்றும் பங்காளிகள் எல்லாருமே இப்போ தங்கள் தவறெல்லாம் உணர்ந்து உங்களிடம் மீண்டும் நெருங்கி வருவாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல உங்களை முன்னிறுத்தி மதிப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உறவினர்கள் மத்தியில பெரும் வரவேற்பும் இருக்க போகிறது. ஒருவருக்கொருவர் துணையா நிற்கவும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. பயணங்கள் நன்மையை தரப்போகின்றது உங்களுக்கு. ஆன்மீக பயணங்களோ அல்லது தொழில் நிமித்தமான பயணங்களோ இந்த காலகட்டத்துல நீங்க மேற்கொள்ளும் அனைத்து பயணங்களோ உங்களுக்கு நன்மையிலேயே முடியும். குறிப்பா வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்தவங்களுக்கு அதற்கான விசா மற்றும் இதர ஆவணங்கள் மிக எளிதாக கிடைத்து பயணம் கைகூடும். தொழிலுக்காக நீங்க மேற்கொள்ளும் பயணங்கள் மூலியமா புதிய ஆர்டர்களும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் கிடைத்து லாபம் பெற போறீங்க. குடும்பத்துடன் செல்லும் சுற்றுலா பயணங்கள் உங்க மனசுக்கு புத்துணர்ச்சியும் குடும்ப உறுப்பினர்களிடையே கூடுதல் மகிழ்ச்சியுமே அள்ளித்தரப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க மேற்கொள்ற அனைத்து பயணமே உங்களுக்கு நன்மையில் தான் முடிய போகுது.
குறிப்பா வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல வேண்டும் என்று நீங்க நீண்ட நாட்களா திட்டமிட்டு கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் அதற்கான விசா மற்றும் இதர ஆவணங்கள் மிக எளிதாகவே கிடைத்து பயணம் கைகூட போகுது உங்களுக்கு. நீங்க தொழிலுக்காக நீங்க மேற்கொள்ற பயணங்கள் மூலியமா புதிய ஆதரவுகளும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் கிடைத்து லாபம் பெற போறீங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களிடையே கூடுதல் மகிழ்ச்சியும் அள்ளித்தர போறீங்க. மனக்குழப்பங்கள் உங்களுக்கு விலகப் போகின்றது. கடந்த சில நாட்களா அல்லது மாதங்களா உங்களுடைய மனசுல இருந்து வந்த தேவையில்லாத பயம், பதற்றம், தூக்கமின்மை மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் எல்லாமே இருந்த கிரக மாற்றத்தால சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடப் போகுது. மனசுல ஒரு புதிய தெளிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கப் போகுது. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேலோங்க போகுது. மன அழுத்தம் நீங்கி ஆன்மீகத்திலும் தியானத்திலையும் உங்கள் மனம் ஈடுபடும். தெளிவான சிந்தனை இருப்பதால குழப்பங்கள் இன்றி காரியங்கள்ல செம்மையாக செய்து முடிப்பீங்க. நீங்க முகத்துல ஒரு புதிய பொலிவும்